ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜி வீடியோ. நீங்கள் எந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்மளால் நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா, அவன் டெஸ்ட்டை போடுறேன் கரெக்ஷன் பார்க்குறேன், டெஸ்ட்டு போடுறேன் கரெக்ஷன் பார்க்குறேன், இப்படியே வந்துட்டு பண்ணுவாங்க. நீங்கள் டெஸ்ட்டு போடுறது எல்லாமே முக்கியம்தான், எல்லாம் போடுங்க, ஃபைன். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட்டு போடாதீங்க, சரியா? இந்த வருஷம் ஃபுல்லாக அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா Jan 15, 20 வரைக்கும், நான் Feb எண்டில் தான் எக்ஸாம் மாதிரி சொன்னாங்க. ஸோ Jan 15 வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு போடாதீங்க. சிம்பிள், டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஃபோக்கஸ்டாக படிங்க. உங்களுக்கு ஷெட்யூல் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை ரிப்பீட்டர்ஸுக்கு மெயினாக அந்த ஸ்ட்ராட்டஜி, சரியா? பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதே விஷயத்தை கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஃபாலோ பண்ணணும். கிராமர் கிளாஸஸ் கொஞ்சம் பார்க்கணும். கிராமர் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் நிறைய பேர் ரீடிங் வச்சு மட்டும்தான் போடுறீங்க. எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் ரீடிங் வச்சு போடுற ஜீவன்களுக்கு 1-2 மார்க் இந்த எரர்லையோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்லையோ அடி வாங்கிடும். ஸோ அதுக்காக அந்த 2-3 மார்க்ஸ் பெரிய விஷயம். அந்த 2-3 மார்க்ஸ் டிஃபரன்ஸை மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிராமர் கொஞ்சம் படிங்க. கிராமருக்குன்னு ஒரு 45 மினிட்ஸ் ஒதுக்குங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பேசிக்ஸ் கிளாஸஸ் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு பிகினர் இல்லை, நான் வந்து ரிப்பீட்டர் அப்படின்னு இருக்கிறவங்க, நம்ம இப்போ எரரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிராமர் ரிவிஷன் அண்ட் கிராமர் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிளாஸ் பார்க்கணும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். சென்டென்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த வார்த்தை இதுக்கப்புறம் வருது, இது டோட்டலாக இதுக்கு அர்த்தம், இது இப்படி வரும், இது அப்படி வரும்னு நாம் புரிஞ்சுக்கிடலாம். புரியுதா? நாளைக்கு கிளாஸில் நான் சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் தான் போட போகிறேன். சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் செஷன் தான் நாளைக்கு. ஸோ அது வேண்டாம், நீங்கள் மாற்றுங்க அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம். கார்த்திகை தீபம் ஆஃபர் 35% இன்னையோட முடியுதுங்க நம்ம ராயல் பாஸில். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு உங்கள் கிராமரை ஸ்ட்ராங் பண்ணுறது. ஸ்ட்ரென்தன் யுவர் கிராமர். 6 மாதத்தில் கிராமர் படிச்சிடலாங்க. நீங்கள் ஒரு 30 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கிராமர் உங்களுக்கு 2-3 மார்க்ஸ் ஏற்றி தரும். உங்கள் ஸ்பீடை ஏற்றி விடும், இம்ப்ரூவ் பண்ணி விடும். அடுத்த முக்கியமான ஸ்டெப்பு எடிட்டோரியல் ரீடிங். கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். 2 எடிட்டோரியல் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு எடிட்டோரியலில் பாதி ரீட் பண்ணுங்கள். உங்களால் 1 மணி நேரம் எவ்வளோ ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரீட் பண்ணுங்கள். ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எவ்ரிடே 45 மினிட்ஸ் கிராமர் கிளாஸு, 15 மினிட்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு 1 மணி நேரம் நல்லா ரீட் பண்ணணும். ரீடிங் எடிட்டோரியல் ரீட் பண்ணணும். சரி, எடிட்டோரியல் ரீட் பண்ண முடியலையா? RHAன்னு ஒன்று உண்டு டெலிகிராமில், சரியா? RHA நல்லா கொஸ்டின்ஸ்லாம் நிறைய போடுவாப்புல, ஃப்ரீயாக போடுவார். அவர் பார்த்தீங்கன்னா ரீடிங் ரூம்லேன்னு வச்சுருக்காரு. அதாவது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அவன் சொன்னாலும் கேட்பான்றதுக்காக சொல்கிறேன். ரீடிங் ரூம்னு வச்சு இந்த முக்கியமான புக்ஸ் அதெல்லாம் எடுத்து போடுறாரு. முடிச்ச டைம் கிடைச்சா வாசிங்க, பிளிங்கிஸ்ட் சொல்லியிருக்கோம், வாசிங்க, ரீட் பண்ணுங்க. உங்களை காப்பாற்றும், எங்கேயோ கொண்டு போயிடும். ரீடிங் வந்து உங்களை பயங்கரமாக காப்பாற்றும். 30 டேஸ் இவ்வளோ நாள் விட்டது தூக்கி வீசுங்க. அடுத்த 30 நாளைக்கு கன்சிஸ்டண்டாக ரெகுலராக 1 hour முடிஞ்சா 4 பேர் கூட சேர்ந்து வாசிங்க. 2 எடிட்டோரியல் வாசிங்க. 1 வாசிக்காது. பிகினராக இருந்தால் ஓகே, 1 இல்லை பாதி எடிட்டோரியல். 3வது ஸ்டெப்பு ஒகேப்ஸ். நான் உங்களுக்கு உங்கள் தலைமையில் அடிச்சு கூட சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸோ உங்களுக்கு வருது. ஃபிலிம்ஸில் வருது, இல்லை மெயின்ஸில் வருது. ஒகேப்ஸ் உங்களை 5 மார்க் வச்சு செய்ய தான் போகிறாங்க. அந்த 5 மார்க்கில் 1 மார்க் எடுத்தால் கூட பயங்கர அட்வான்டேஜ். 2 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்த்துக்கு போயிடலாம். 3 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் மற்றவனோட 3 மார்க் ஏறிடுவீங்க. 3 மார்க்ஸ் 3 மார்க் எகிரிடலாம். 3 மார்க் எடுத்தால் எங்கேயோ இருக்கீங்க ராஜா நீங்களாம். ஸோ ஒகேப்ஸ் படிங்க. எனக்கு வார்த்தையே தெரியாது, ஒகேப் படிங்க. ஒகேப்ஸ் கிளாஸஸ் பாருங்கள், இல்லை ஒகேப்பை புக்கு வாங்கி படிங்க, இல்லை ஒகேப்பை வச்சு இந்த குரூப்ஸ் இருக்குது, நம்ம இங்கிலீஷ் ஃபார் IUPS இருக்குது, அங்கெல்லாம் படிங்க. ஒகேப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒகேப்ஸ்னால் ஓரளவு படிச்சுட்டேன்னா இந்த ஃபிக்ஸட் ப்ரிப்போர்ஷன்ஸ், இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இந்த கதைகளை கொஞ்சம் படிங்க. அதெல்லாம் கோல்டுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கொஸ்டின் அசைக்கவே முடியாது, அந்த கான்செப்ட் வச்சு நம்ம தூக்கிட்டு போயிடலாம். ஒகேப்ஸுக்கு 1 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் கிராமர், 20 மினிட்ஸ் கிட்ட ஸ்ப்ளிட்டிங், சரியா? அடுத்தது ஒரு 45 to 50 மினிட்ஸ் நீங்கள் 2 எடிட்டோரியல் வாசிக்கணும். அடுத்த 1 மணி நேரம்
நல்லா பொறுமையாக தெளிவாக உட்காந்து ஒகேப்ஸ் படிக்கணும். டெய்லி எடிட்டோரியலில் ஒகேப்ஸ் போடுற குரூப் ஏகப்பட்ட குரூப், ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஒரு இடத்துல ஒழுங்காக உருப்படியாக ஒகேப்ஸ் படிக்க தூக்கிட்டு போயிடலாம். நல்லா படிக்கணும். சரியா? படிக்கிறது தெளிவாக பிளான் பண்ணி நல்லா படிக்கணும். 30 டேஸ்க்கு இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் போட போங்க. 30 டேஸ்க்கு இதை பண்ணுங்க. தயவு செஞ்சு இப்போவே டெஸ்ட் ஆரம்பிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம்ல, என்னது கான்செப்ட், அக்யூரசி, அதுக்கப்புறம் தான் ஸ்பீடு. டெஸ்ட்டுக்கு ஸ்பீடுக்காக, ப்ராக்டிஸுக்காக. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியணும், கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகட்டும், ஆக்யூரசி ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ஆகும், ஸ்பீடு பறந்துட்டு வந்து நிற்கும். சரியா? ஸோ மண்டேல எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்னாலே எனக்கு டெஸ்ட் போடுவானே, கரெக்ஷன் பார்ப்பானே, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்போ வரைக்கும்? Jan 15 வரைக்கும். அதுக்கப்புறம் கடைசி 1 மந்த் நம்ம டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ டெஸ்ட் போட வேண்டாம். நீங்கள் இது ஒரு சிம்பிளான விஷயமா நினைப்பீங்க. இது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பெரிய விஷயம். ஸ்ட்ராட்டஜி லைட்டாக சேஞ்ச் பண்ணால் கூட நம்மளுக்கு பயங்கரமாக சேஞ்ச் வருங்க. சரி, அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு புக் இருக்குது. இந்த புக்கில் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு பிளைன் இருக்குல்ல, நீங்கள் நினைக்க சின்ன விஷயம் இல்லை, சித்தனோண்டு விஷயம், டெஸ்ட் போடக்கூடாது 30 நாளைக்கு, அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெருசா அப்படின்னு நினைப்பீங்க. சின்ன விஷயம் தானே நினைப்பீங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ஒரு பிளைன் இருக்குல்ல, ஒரு பிளைன் பறந்துட்டு இருக்கிற ஒரு பிளைன், ஏரோப்ளைனை 1 டிகிரி டில் பண்ணால் போதும். ஒரே 1 டிகிரி, அந்த ஹேண்டில் 1 டிகிரி டில் பண்ணால் போதும், அது 500 கிலோமீட்டர் தள்ளி போய் லேண்ட் ஆகும். 1 டிகிரி, ஒரே டிகிரி டில் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. 1 டிகிரி டில்ட் பண்ணா, ஒரு சின்ன ட்வீக் பண்ணா, ஒரு ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா எங்கேயோ போயிடும். சரியா? ஸோ தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸஸ் ஸ்பிட்டிங் இருக்கும். அந்த கிளாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா, பை பை.